சரி மீண்டும் அங்க வாய்ப்பு அங்க இன்றைக்கு எப்படி சொல்லுவீங்க? இன்றைக்கு வேலைக்கு அதிகம் இறங்க பேர் போறதுக்கு லண்டன்ல எப்படி சொல்லுவீங்க? வெளியில் வேலைக்கு போக போகிறோம். அப்படித்தான் சொல்லுவீங்க. ஆனால் இப்போ என்ன லண்டனில் இருக்கிறார்கள் ஐரோப்பாவிலேருந்து வந்த தமிழர்கள் அடே கூட ஓ, அவன் இப்போ எல்லாரும் இறங்க போகிறோம்ன்ற கதை வந்துட்டுது. இப்போ ஜெசி அவர்கள் எங்கட இறங்க பக்கம் வேணும், நான் நிறைய தெரிஞ்ச வந்து. அளவில் ஜெசி அவர்கள் ஓஹோ. இறங்க வேணும், ராஜினியர் இறங்க வேணும். இப்போ ஆம். சிவாஜினி அந்த அவர்களும் இறங்க போகிறன்னு வேலை கண்டா இது என்ன விளையாட்டு? ரெண்டு வழி தான் இருக்குது சிவாஜினி அவர்களுக்கு, ரோட்டுக்கும் வீட்டுக்கும். நான் நினைக்கிறேன் மேல் வீட்டுல இருக்கிறார்கள் கீழ் வீட்டுல மேல் இருக்கிறாங்கள. வீடுகளில் தான் Yeah. முந்தி வந்தாக்கள் கூட இருப்போம் என்ன. அப்போ ம், நாங்கள் ம். இறங்க போகிறோம் என்று சொல்கிறது. ஆமா. இது பழைய ஓ, கதை தான் திருப்பி இன்றைக்கு ஞாபகம் வந்தபடியா. அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறார்கள் அப்படி இறங்க போறோம்னு வேறு யார் சொல்றது. இப்போ ரஜினி அவர்கள் இறங்கத்தான் வேணும், டேவிட் என்ன இறங்கணுமோ இறங்கணுமோ தெரியாது. சிவாஜினி நான் அவர்களுக்கு ரெண்டு உறங்கத்தான் அல்லது வேணும். ரெண்டு படி தான் இருக்குது, அவர் என்ன இறங்குறேன்னு சொல்லலாம். அசிஸ்டன்ட் தடவியும் இறங்கத்தான் அச்சோ, அவர் இறங்கணுமோ. வெளியில போறது, வெளியில நீங்கள் போறதான் இறங்குறேன்னு ஈஸ்வரிய சொல்றேன். அவர்கள் நீங்கள் இறங்க வெளியில வேணும். போறதுதான் இறங்குறேன்னு சொல்றேன். ஜியானடிசர்கள் இப்போ இறங்க தேவையில்லை தானே. இல்ல நான் இப்ப இந்த இன்னைக்கு எலெக்ஷனுக்கு இல்லை எங்கட அது யூரோப் நீங்கள் எலெக்ஷனுக்கு ஓட் போட போகிறீங்க, இறங்க போகிறீங்களே. ஓ மகள் கூட்டி கொண்டு போறான் இல்லை இது பக்கத்து பகுதி விலங்கு இல்லை, நாங்கள் இறங்க போகிறீங்களோ போக போகிறீங்களோ. இறங்கி போறேன். சரி, உற்சாகமாக இதே உற்சாகங்கள் சிரிப்பும் சுறுசுறுப்புமாய் நாள் கடக்கட்டும் என்று வாழ்த்திக்கொள்வோம். நேற்று ஒரு ஐரோப்பிய சாதனையை கடந்திருக்கிறோம். சுடர்கலை பள்ளியும் ஃபர்ஸ்ட் ஆடியோவும் சேர்ந்து 259 பிள்ளைகள் மேடையேறி ஒரே ஒரு நிகழ்ச்சி, அதாவது நாட்டுப்புற கலைகளுக்காக மேடையேறி சாதனை புரிந்தார்கள். அடுத்த சாதனையை நோக்கி எம்பி நடை போடுகிறோம். யாராவது மார்ச் மாதத்தின் சிறப்பு பெயரை சொல்லுவீங்களா? டேவிட் என்ன டக்குன்னு சொல்லுவார் நினைக்கிறேன். வேறு யாராவது? சிறப்பு மார்ச் மாதம் பேர் என்னது பேர்? அந்த வருஷங்கள் செய்துட்டோம். ஒவ்வொரு மாதத்துக்கு சரி. மார்ச் மாதத்தின் சிறப்பு பெயர் பங்குனி மாசத்தை தான் சொல்றேன். பெண்கள் பங்குனி பெண்களின் பங்குனி வர்றதுக்கு தமிழ் இன்னும் மூன்று கிழமை இருக்குது, ஆனால் மார்ச் வர்றதுக்கு ஒரு கிழமை தானே இருக்கு. இல்ல நம்ம தமிழுக்குரிய இது இல்லையே. எங்கள் மொழி தமிழ். பெண்கள் தினம் தானே வர்றது. எப்படி? பெண்கள் தினம் இல்லை, நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆடியோவின் சிறப்பு பெயர் என்ன? சரி, அவை இந்த மாதத்தில் இன்னும் சில விஷயங்களை வித்தியாசமாய் பார்க்க முயற்சிப்போம். மார்ச் 22 ஓவியமும் கைவினை பொருட்களுக்குமான பொன்மாலை பொழுது மண்டபம் ஏற்பாடாகிவிட்டது. சிறப்பு. அவை இங்கு சுறுசுறுப்பு இருக்கிறது. உங்கள் பகுதியில் எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க, வெளியே வாங்கோ, பூங்காக்களை நாடுங்கள் என்று கேட்டு இன்றைய நாளை நாம் ஆரம்பம் செய்வோம். வெளியூர் யோகா நேரத்துக்கு தொடங்கும். ஆகவே பின்னடிக்காதீங்கோ, பெரியவர்களும் இணைந்து கொள்ளுங்கோ உற்சாகமாக. நீதினியே மிலானியையும் காண்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த நேரத்தில். சந்தோஷம், வாருங்கள். இன்றைக்கு 168வது இளையோர் யோகா நினைக்கிறேன். தவறா சரியா? மிகச்சரியாக இருக்கிறது. மிகச்சரியாக இருக்கிறது. மிக்க நன்றி. பெற்றோரை தெய்வம் இன்னும் ஒரு முறை உங்கள் ஞாபகங்களை கிளறி விட்டுருக்கு நினைக்கிறேன். தாமலர் அவர்கள் எழுதவில்லை போல இருக்கிறது. சரி, அவை இன்று இணைந்து கொள்ளுங்க. நேரத்துக்கு தந்துட்டேன்னா மண்டபத்தில் இருந்தபடினால எனக்கு கொஞ்சம் வேலை குறைவு. அந்த நேரம் அங்கிருந்து அனுப்பிட்டேன். அப்போ இன்னும் சிலர் நிறைய இணைந்திருக்கிறார்கள். எழுதாதவர்கள் இணைத்து கொள்ளுங்கள் அல்லது நேரில் வந்து பேசிக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உருட்டல் சிந்தனைக்கு முன்னதாக இப்போது சமய சிந்தனைகளுக்கு நுழைந்து கொள்வோம். ராஜினி அவர்கள் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். 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 அதிபர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்று 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சமூக ஒருங்கிணைப்பு வலியுறுத்தும் ஆண்டு 2025. அனைவரும் சமய சிந்தனையில் வந்திருக்கின்றோம். இன்று பாமுகத்தில் பார்த்து கொண்டிருக்கும் லண்டன் தமிழ் வானொலி கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்று உங்கள் உபதராக உங்களோட சிந்தனையை தாருங்கள். வணக்கம் அனைவருக்கும்.
முதலாவதாக ஜியா நடேசன் அவர்கள் வாருங்கள், உங்களோட சிந்தனையை தாருங்கள். வணக்கம். நன்றி. இனிய காலை உற்சாக வணக்கம் தொகுப்பாளினி ராஜினி அல்போன்ஸ் அவர்களுக்கும், அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும், கலைவாணி மோகன் அவர்களுக்கும், மீண்டும் பாட்டும் கேட்டுக்கொண்டு அனைத்து பாமு அவர்களுக்கும் எனது காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, இன்று பொது காலத்தின் 7ஆம் வாரம் 7ஆம் ஞாயிற்றுக்கிழமை. எனது ஆக்கம் 1962 கிறிஸ்தவ நற்சிந்தனை. இயேசுவின் அகராதியில் பகைவனின் நண்பனாகின்றான். எனவே பகைவன் என்பது அங்கில்லை. பிறக்கும் போதே மனிதர் கடவுளின் குழந்தைகளாக பிறக்கின்றார்கள். புனிதத்தின் பிரபலங்கள் அவர்களே. மாசும் மர்வம் இல்லாமல் சூடும் வாதுமின்றி அந்த அன்பை படையலாக உலகுக்கு தருபவர்கள் குழந்தைகள். எனவே அனைத்து மனிதர்களும் சகோதர சகோதரிகளே, அனைவரும் தோழரும் தோழிகளும் ஆவர். இதுதான் இறைவன் படைத்த மனுக்குல மேன்மை. இயேசுவின் உன்னத வாழ்வும் இதற்கு சான்று. தன்னை காட்டிக் கொடுத்த ஜூசா, தன்னை மறுதளித்த பேதுரு, தன்னை கொன்ற அனைத்து கொடியவரையும் இயேசு மன்னித்து தனது நண்பராக மாற்றினார். இத்தகைய அன்புதான் உண்மையான அன்பு. அன்பு செய்வருக்கே அன்பு செய்வது எதிர்பார்த்து செய்யும் செயலாகிறது. பகைவரையும் அன்பு செய்வது புனித அன்பு, தெய்வீக அன்பு, நிபந்தனை இல்லாத உன்னத அன்பு. இத்தகைய அன்புதான் வாழ்வளிக்கும். உறவை வளர்க்கும் அன்பு தோழமை, சகோதரம் ஆகியவற்றை உறுதி செய்யும். பகைமையும் வன்மையும் வாழ்வினும் அகராதிலிருந்து மறைய அன்பை படைப்போம். நாங்களும் அன்பை பகிர்ந்து எல்லோருடன் வாழ்வோமாக. இறைமகன் இயேசு பிரான் என்னுடன் பேசுகின்றான். அழியுலருளை பொழியும் வதனம், ஆறுதல் கூறும் வசனம். அன்பே கர்த்தரின் உருவம், கனிந்த அன்பின் சிகரம். இறைமகன் இயேசு பிரான் என்னுடன் பேசுகின்றான், என்னுடன் பேசுகின்றார். நன்றி, வணக்கம். ராஜினி அல்போன்ஸ். நன்றி ஜியா நடேசன் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்ததாக டேவிட் அவர்கள் வாருங்கள், உங்களோட சிந்தனையை தாருங்கள். வணக்கம். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் என்கின்றார் சங்கீத ஆசிரியர். பிதாச்சுதன் தூயாவியின் பெயராலே ஆமென். காலை வணக்கம் சகோதரன் திரு நடாமோகன் அவர்களே. உற்சாகமாக இருக்கின்றீர்களா என்று வினவிக்கொண்டு இன்றைய நாளை நெறிப்படுத்தும் தங்கை திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்களுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நன்றி. உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடர் 1795 ஆண்டின் பொதுக்காலம் 7ஆம் ஞாயிறு தினமுமாகும். இன்று திரு அவை புனித பொல்காப் பொலிகாப் அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, நம்மை பாதுகாக்கும் அந்த பரமதேவனை நாம் புகழ்ந்து பாடுவோம். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா, என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா, என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. பாலையில் மன்னா வழங்கி நின்றாய், பலியினில் உன்னை வழங்குகின்றாய். பாலையில் மன்னா வழங்கி நின்றாய், பலியினில் உன்னை வழங்குகின்றாய். காலையில் உணவின்றி தவிக்கின்றேன், காலையில் உணவின்றி தவிக்கின்றேன். கனியமுதாய் என்னில் எழுந்தருள்வாய், கனியமுதாய் என்னில் எழுந்தருள்வாய். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா, என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா, என்னில் எழுந்தருள்வாய் தலைவா.
செந்தமிழில் யுந்தன் புகழ் எழுதே. வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 27 38 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: நான் சொல்லுவதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகின்றேன், உங்கள் பகைவர்களுக்கு அன்பு செலுத்துங்கள், உங்களை வெறுப்பவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களுக்கு ஆசி கூறுங்கள், உங்களை தூற்றுவோருக்காக ஜெபியுங்கள், ஒரு கன்னத்தில் அறைபவனுக்கு மறு கன்னத்தையும் காட்டு, உன் மேலாடையை பறிப்பவனுக்கு உள்ளாடையையும் மறக்காதே, உன்னிடம் கேட்பவன் எவனுக்கும் கொடு, உன் உடைமைகளை பறிப்பவனிடமிருந்து திருப்பி கேட்காதே. பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களுக்கு அன்பு செய்பவர்களுக்கே நீங்கள் அன்பு செய்தால் அதனால் உங்களுக்கு என்ன பலன்? பாவிகளும் தமக்கு அன்பு செய்கின்றவர்களுக்கு அன்பு செய்கின்றனரே. உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் அதனால் உங்களுக்கு என்ன பலன்? பாவிகளும் அவ்வாறே செய்கின்றனரே. எவரிடமிருந்து திரும்பி பெற எதிர்பார்க்கின்றீர்களோ அவர்களுக்கே கடன் கொடுத்தால் உங்களுக்கு என்ன பலன்? ஏனெனில் சரிக்கு சரி பொறுமாறு பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கின்றனரே. உங்கள் பகைவர்களுக்கு அன்பு செய்யுங்கள், அவர்களுக்கு நன்மை புரியுங்கள், ஒன்றும் எதிர்பாராமல் கடன் கொடுங்கள், அப்போது உங்களுக்கு மிகுதியான கைமாறு கிடைக்கும், உன்னதரின் மக்களாக இருப்பீர்கள். ஏனெனில் அவர் நன்றி கெட்டவர்க்கும் தீயவருக்கும் பரிவு காட்டுகின்றார். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். தீர்ப்பிடாதீர்கள், நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். கண்டனம் செய்யாதீர்கள், கண்டனம் பெறமாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிக்கப்படுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். ஏனெனில் எந்த அளவையால் நீங்கள் அளப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக, உங்கள் பகைவர்களுக்கு அன்பு செய்யுங்கள், அவர்களுக்கு நன்மை புரியுங்கள். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். தீர்ப்பிடாதீர்கள், நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்கின்றார் இயேசு இன்றைய நற்செய்தியிலே. இன்றைய நாள் நற்செய்தியிலே புனித நற்செய்தியாளர் புனித லூக்கா அவர்கள் அழகுற இந்த வார்த்தைகளை, இயேசு கூறிய அந்த வார்த்தைகளை நமக்கு அமுத சுரவியாக தந்திருக்கின்றார். ஆகவே ஒரு காலத்திலே அதாவது உனக்கு ஒருவன் கன்னத்தில் அடித்து விட்டால் மறு கன்னத்தை திருப்பி அவனுக்கு அடி என்று சொல்லி மோயிசன் கட்டளையிட்ட ஒரு கட்டளை இருந்தது. இந்த கட்டளையை கடைபிடித்துக் கொண்டுதான் இந்த பரிசேயர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த இஸ்ராயல் மண்ணிலே. அதைத்தான் இன்று பாலஸ்தீன மக்களுக்கும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இங்கே இயேசு கூறுகின்றார், இன்றைய நற்செய்தியிலே புதிய கட்டளை ஒன்றை நான் உங்களுக்கு தருகின்றேன். அதாவது மோயிசன் சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு எதிர்மாறான வார்த்தைகளை இன்று இயேசு அறிவிக்கின்றார். உங்களுக்கு ஒருவன் கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை அவனுக்கு காட்டு என்கின்றார் இயேசு. ஆகவே எவ்வளவு ஒரு தாழ்மையான, பணிவான, ஒரு அன்பான, இரக்கமுள்ள ஒரு சிந்தனையும் செயல்பாடு. ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்டு வரவிருக்கின்ற தவ காலத்தை நாம் அதை எடுத்து செல்லுவதற்காக இந்த வார்த்தைகளை எமது மனதில் இருத்தி அந்த 40 நாள் நோன்பையும் நாம் அனுசரிப்பதற்காக திருச்சபை நமக்கு இந்த வார்த்தைகளை தந்திருக்கின்றது. ஆகவே இது ஒரு கட்டியக்காரன் கூறுவது போல ஒரு
முழுக்க முழுக்க ஒரு அட்வான்ஸ் என்று சொல்லுவார்கள். அதாவது ஒரு முன்னேற்பாடாக தரப்பட்ட ஒரு விடயம்தான். ஆகவே அன்பான உறவுகளே, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், இதன் பொருள் ஒருவன் உன்னை இருமுறை அடித்தால் நீ அவனை இருமுறை அடிக்க வேண்டும் என்று, அதற்கு மேல் அவனை அடிக்க கூடாது என்று கட்டளையை மோயிசன் கொடுத்தார். இது பழைய ஏற்பாட்டிலே வரக்கூடிய அந்த 5 புத்தகங்களில் ஒன்று. இதற்குள் இன்று இருமுறை அடிக்கிற ஒருவனை எத்தனை முறைகள் வேண்டுமானாலும் அடிக்கலாம், அவன் உயிரை எடுக்கலாம் என்ற நியதி இருந்தது. ஆண்டவர் இயேசு புதிய கட்டளையை கொடுக்கின்றார். ஒரு கன்னத்தில் அறபவருக்கு மறு கன்னத்தையும் காட்டுங்கள் என்கின்றார். தீங்கு செய்கின்றவனுக்கு தீங்கு செய்யாதே, மாறாக தீமைக்கு பதில் நன்மை செய் என்ற கட்டளையையும் கொடுக்கின்றார். அவர் சிலுவையில் தொங்கிய போது தந்தையே இவர்கள் தன்னை சிலுவையில் அறந்தவர்களை மன்னிக்கும்படி இறைவனிடம் வேண்டுகின்றார். தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும் என்று தந்தையிடம் மன்றாடினார். அந்த கடைசி நேரம் அவருடைய ஆவி பிரியும் வேளையிலும் கூட இவ்வாறு இயேசு மன்னிப்பு என்ற புதிய கட்டளையை தன்னுடைய வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் வெளிப்படுத்துகின்றார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல் என்று வள்ளுவர் பெருமான் கூறும் இந்த வார்த்தை, இதுதான் இயேசு நமக்கு தந்த புதிய கட்டளை. தீமையை நன்மையால் வெல்லுவோம், அன்பு செய்வோம், அரவணைப்போம், ஆர்ப்பரித்து வாடுவோம். இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடப்பெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதை நடைபெற வாழ்த்துக்கள் கூடும். எமது அன்பு செல்வங்கள் அதிபர் அவர்களோடு சேர்ந்து ஓவிபி எஸ்டிடி புதிரோடு விளையாடு சிறுவர் திறமைத்தன்றல் போன்ற அனைத்து நிகழ்வுகளையும் தாங்கி வர இறைவன் நிறை ஆசியும் ஞானமும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அன்போடு விடப்பெறுகின்றேன். அன்பு தங்கைய திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, மீண்டுமாக நாளைய தினம் தங்கை உறவுகளுடன் சேரும் வரைக்கும் உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது பிரான்சில் இருந்து டேவிட். ஆகவே தமிழ் மண்வள கலைகள் ஊக்குவிப்பு மாதத்தையும் நினைவுபடுத்திக் கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நேவிஸ் பிலிப் அவர்கள் வாருங்கள், உங்களுடைய சிந்தனையை தாருங்கள். வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே. உற்சாகமாக மகிழ்வாக இருக்கிறீங்களா என்று கேட்டுக்கொண்டு, உங்களுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் பாமுக உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாட்டி போட்டி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சினை தொடர்ந்து 1607 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, அன்பே இவ்வுலகின் அச்சாணி. இதனை மதங்கள் மட்டும் அறிவுறுத்தவில்லை, அறிஞர்கள், சான்றோர்கள், புலவர்கள், பெருமக்கள் அனைவரும் வலியுறுத்தி இருக்கின்றனர். எல்லோருக்கும் பொதுவான பொன்விதி, பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அதையே நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். பகைவரை அன்பு செய்வது என்பது உள்ளத்தில் இருக்கின்ற இரக்கம், நன்மைத்தனம். அதாவது அடுத்தவர் எனக்கு தீங்கு இழைத்தாலும் பரவாயில்லை, நான் அவர்களின் நலன் மட்டுமே நாடுவேன் என்ற உணர்வுதான் பகைவருக்கு காட்டுகின்ற அன்பு. பகைவருக்கு அன்பு, வெறுப்போருக்கு நன்மை, சபிப்போருக்கு ஆசி, இகழ்வோருக்கு இறை வேண்டல், அடிப்போருக்கு மறுகன்னம் காட்டுதல், மேலாடை எடுப்போருக்கு உள்ளங்கி, கேட்பவருக்கு கொடு, எடுத்தால் திருப்பி கேளாதே என்ற பொன்முறையை அன்பினை மையப்படுத்தி அனைவரையும் கடைபிடிக்க சொல்கின்றார் இயேசு. நம்மால் இது முடியுமா? முடியும் என்றால் இங்கே குற்றங்களுக்கு இடமில்லை, சிறைகள் தேவையில்லை, இரவு நேரங்களில் வீட்டின் கதவுகளை பூட்டும் அவசியமில்லை, திருமணங்களில் மனமுறிவுக்கு இடமில்லை, அநாதை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள் திறக்கப்பட வேண்டியதில்லை, போரையும் தீவிரவாதத்தையும் எண்ணி கலங்க வேண்டியது இல்லை. இவ்வுலகில் அளவில்லா மகிழ்ச்சியே மிஞ்சும். அன்பு இல்லையே நாம் ஒன்றுமில்லை, நாம் வாழ்வதில் பொருள் இல்லை, அப்படியின்றி வாழ்ந்தாலும் வாழ்வில் பயனில்லை. அன்பு செய்வதில் நாம் மனிதரை முன்னுதாரணமாக கொள்ளாது கடவுளை முன்மாதிரியாக கொள்வோம். ஏனென்றால் கடவுள் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழை பொழிய செய்கின்றார். அவரது அன்பு ஒப்பிடுவதற்கு அப்பாற்பட்டது, புரிந்து கொள்ள முடியாதது. அந்த அன்புதான் நமக்கு மாதிரியாக, வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அன்பு செய்வோரை மட்டுமே அன்பு செய்வோர் என்ற இந்த உலக கண்ணோட்டத்தை தாண்டி கடவுள் அன்பை நம் முன்மாதிரியாக கொள்வோம். இறைவனின் அன்பு பிள்ளைகளாய் வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு,
அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. பிறப்பிலும் இயேசு இறப்பிலும் காட்டி பெருமை செய்தாரே புனித பிறன்பை. பிறப்பிலும் இயேசு இறப்பிலும் காட்டி பெருமை செய்தாரே புனித பிறன்பை. பிறந்த நம் வாழ்வில் பயன் பெற வேண்டும், பிறந்த நம் வாழ்வில் பயன் பெற வேண்டும், பிறரையும் நம்மை போல் நினைத்திட வேண்டும். அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே என்று வெளிக்கொண்டு திருமதி ராஜியான் உத்தரவுகளை உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுது இந்த இறை வேண்டல்களை சிந்தனை எழுந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வளர வேண்டும். நீங்கள் எடுத்துக் கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்தி மேம்பட்டு வளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய நாளில் வருகிற நிகழ்ச்சிகளை எதிர்பார்த்தபடி எல்லோரும் அன்பில் வாழ்வோம், அறம் வளர்ப்போம், அமைதியாக வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன். ராஜினி, நன்றி, வணக்கம். நன்றி. உங்களுடைய சிந்தனைக்கு வாழ்த்துக்களும் நன்றி. உங்களுடைய சிந்தனையை தாருங்கள். நன்றி, வணக்கம் அனைவருக்கும். நாம் அனைவரும் கண்டு மகிழ்ந்தது சிறப்பு. வணக்கம். இன்று நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து மகிழ்கின்றோம். இப்ப இருப்பதில் இல்லாதவர்க்கு கொடுப்பதே மேல். சொன்ன மாதிரி உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, உபத்திரம் செய்யாமல் இருக்க வேண்டும். எனவே நாம் ஒவ்வொருவரும் நாம் உணர்ந்து வாழ்கின்றோம். அதை நாம் அனைவருக்கும் இப்பொழுது எம்மை கடவுள் சோதிக்கிறாரோ அதற்கு நாம் இடம் கொடாமல் நாமும் கடவுளோடு அன்பு கொண்டு அனைவரையும் ஒற்றுமையுடன் வாழ்வோமாக. அன்பும் நட்பும் அங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். எனவே ஒன்றாய் நாமெல்லாம் வந்து கூடும் போதிலே மனதில் வேற்றுமை கொள்ளாமல் வெளிப்பாயிருந்து கொள்வோமே. சச்சரவுகள் ஒளிந்திடுக வழக்குகளெல்லாம் போயறிய நமது மாக்கியில் நம் இறைவன் கிறிஸ்துநாதர் இருந்திடுக. அன்பும் நட்பும் அங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். நன்றி, வணக்கம். நன்றி ராஜினி, உங்களுடைய சிந்தனைக்கு நன்றி. ஒவ்வொருவரும் உங்களுடைய சுய சிந்தனையை தாருங்கள். மும்மத சிந்தனையோ சுய சிந்தனையோ யாராவது வந்து வளர பெறலாம். வணக்கம் தவமலர் அவர்களே. வழியில கஷ்டம். வணக்கம். வணக்கம். கேக்குறதா ராஜினி? ஆமா, இப்ப கேக்குறது பாருங்க. வணக்கம் வணக்கம். நான் என்ன சிந்தனை சொல்றேன்டா,
நான் இப்ப நெடுகாலமே உண்ட முயற்சி பயிற்சியா செய்து கொண்டு வந்தாதான் அது உடம்புக்கோ மனதுக்கோ சரியா இருக்கும். என்னண்டா இன்றைக்கு நான் நடக்க சரியா இயலாம இருந்தது, என்னண்டா குறைவாக நடந்ததான். அப்ப நாங்கள் அதை தொடர்ந்து செய்வோமாக இருந்தால் அதில் பலன் கிடைக்கும் என்ற சிந்தனை எனக்கு இன்றைக்கு வந்தது. ராஜினி, உங்களுக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி. நான் எல்லாம் மனம்தான். நன்றி வணக்கம். உண்மைதான். நன்றி 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 வணக்கம். நன்றி. உளிர் உளிரன்ட்டு இருந்தோம்னால் கஷ்டம்தான். அப்படி போய் வரைக்க உடம்புக்கு நல்லா. ஆனா போகணுமெண்டா போகலாம். எல்லாம் அது மாதிரி மனம்தான் நினைக்கிறேன். வணக்கம் ராஜினி ஆண்டி. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் ராஜினி ஆண்டி வெளியில விரைக்குள்ளதான் தெரியும் மழை கொஞ்சம் பெய்யுதுன்னு சொல்லிட்டு, அப்போ கொஞ்சமா தான் பெஞ்சது. அப்ப இந்த குட்டி தொப்பி இருக்குதானே, அதால என்ன நினையாம பாதுகாக்கலாம்னு நினைச்சேன் நான். அப்ப குட்டி குட்டி துளியா தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் பெருத்தா வந்துச்சு. அந்த குட்டி குட்டி துளியா இருக்கேக்க நான் நினைச்சேன் அந்த மலையிட்டு ஏதோ SMS போட்டு அனுப்புற மாதிரி, இல்லை இமெயில் போட்ட மாதிரி மலையே நான் பொடியா கொண்டு வரையில கொஞ்சம் குறைவா போய் நான் நடந்து போயிட்டு வர வரையும் என்ற மாதிரி என் மனசுக்குள்ள அழுத்தமா சொன்ன மாதிரி இருந்தது. ஆனா வெளியில வரைக்க கொஞ்சம் பெரிய பெரிய துளியா விழுகுது. இப்ப நனைஞ்சு போயிட்டு வரணும், பயமா இருக்கு. அது மாதிரி வாழ்க்கையில பஞ்சு பார்க்காம அந்த குடைய போய் எடுத்துக்கொண்டு வந்திருந்தேன்டா இப்ப பிடிச்சு கொண்டு போயிருப்பேன். அப்படி அந்த மாதிரி சில விடயங்களை நாங்கள் பஞ்சு பார்க்கறதால தவற விடுகிறோம். அதுல முழுமையா நினைக்கிற மாதிரி நினைஞ்சு போயிடுவோமோ என்று அந்த வாலியலோட சேர்ந்து சிந்தனை யோசிக்க தோண்டிச்சு. இருந்தாலும் அவரை கொஞ்சம் நடக்காம போறதா இல்ல, குளிர் இல்ல, அதனால வந்துட்டு போக போறேன். இதுதான் என் மனசுல வந்து செஞ்சதை. நீங்க அதை விட இப்ப என்ன ரயில் கடவை அந்த நடக்கிற பாதையை கடந்த நீங்க அங்கால பாக்கல. அங்க நேர பச்சை விழுந்தது. பச்சை தம்பி விழுந்துட்டார் தானே. அவ பச்சை தம்பி விழுந்துட்டா அங்கே பார்க்க தேவையில்ல. அதோட அங்கேருந்து வரும்போதே பார்த்துட்டார். இன்னும் ஞாயிற்றுக்கிழமை குறைய கார்கள்லாம் வரும். அந்த பச்சை தம்பி வந்துட்டாருன்னு சொன்னா நான் அங்கே நடக்கிறது அவன் நிப்பினான். அதோட வர நான் கேமராவோட தானே போறேன். எல்லாருக்கும் பயம், இது வீடியோ எங்கேயோ பதிவாகுதுன்னு சொல்லி நினைக்கிறேன். பார்த்து கொண்டே போவினான், அதால பயம். நன்றி ராஜி. நன்றி. இதே மாதிரி தான் எனக்கும் கிடைச்சது. என்ன முந்தன என்ன வியாழக்கிழமை போனான் இந்த எங்கட நேர் ரோட்ல அந்த பச்சை நடக்கிற பாதைக்கு தான் முதல் பச்சை விடும். பிறகு அந்த கையோடய அந்த காராக்களுக்கும் பச்சை தான் வரும். எனக்கு தெரியும் அவைக்கு உடனே வருமாண்டு. நான் முதலாவது கால், ரெண்டாவது, மூன்றாவது கால் வைக்கிற ஒரு வயசு போன அம்மா வந்து ஜெமங்கா. அவ பெரிய கார்லயும் அப்படி அவ என்ன பார்க்காம நேர கார் வருதான்னு பார்த்து திருப்பி கொண்டது இந்த காருக்கு கிட்ட இப்ப விட்டுட்டா. நான் சொன்னேன், நான் இனி விழுந்தால் எல்லாம் உடஞ்சது எல்லாம் நொறுங்கீரம். சும்மா தட்டுப்பட்டால் விழுந்தாலே இந்த வார கஷ்டம். உடையாமலே நீங்க உடைஞ்சிருப்பீங்க, பயந்துருப்பீங்க இல்லையா? அந்த பயம் இல்ல, அந்த இனி விழுந்தால் என்ன சொல்லுவோம். அப்ப நான் அந்த அவ வந்து காலம் விடப்பக்கம் தான் விழுந்தால் ஆபரேஷன் பண்ண காய் என்னமே எங்களுக்கு அப்படி எல்லாம் இதாண்டு போயிடும். உண்மையிலேயே நினைச்சேன் அவவும் பிள்ளை. ஆனா அவன் சேர்த்து பார்த்தால் நிப்பாட்டம் இல்ல, பழம் எடுத்துக்கொண்டே போறான். அவ்வளவு வயசு போனால் நீங்க அதன் கேமராவை போட்டு நடந்திருக்கணும், இல்ல அந்த நம்பரை எழுதியாவது நோட் பண்ணி வச்சிருந்திருக்க வேணும். நம்பரை பார்த்ததா நீ என்ன இதுன்னு சொல்லி. ஆனா சரியான ஏதோ என்ன அற்றும் பொட்டுலதை சொல்லுவாங்க, யாரும் பொட்டுல தப்பினான்ற மாதிரி மயிரிடையில் தப்பினதான்னு சொன்னா இது கடவுள் நகுலா அவர்கள். நன்றி ராஜினி. நினைக்கிறேன் நானும். வணக்கம் ராஜினி அல்போன்ஸ். வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களோட சிந்தனை தொகுப்புக்கு முதலில் வாழ்த்துக்கள். பலருடைய சிந்தனையும் நன்றாக இருந்தது. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள்.
என்னுடைய சிந்தனை விடாமுயற்சி வெற்றி பெறும் என்று. நான் நேற்று பாதை நடந்து ஒரு குருவி ஒன்று கீழே விழுந்திருந்ததை நான் பார்க்க அது மெல்ல மெல்லமா இந்த கிட்ட போக 10 கிலோ போகுது. அதுக்கு ஒரு கால் டேமேஜ் தெரிஞ்சது. ஒரு சின்ன சிவப்பு அடையாளம் அதுல இருந்தது. பேருந்து காலமே கண்ட நான் பின்னேறம் பார்க்க அது அந்த இடத்துல தான் அது ஒரு வேலி மாதிரி ஒன்று இருக்குது, அதுல இருந்தது. ஆனாலும் அதிண்ட நோ மாறையில ஏனண்டா அது மெல்ல மெல்லமே நடந்து நடந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னாண்டு கேட்டா அந்த அங்கேயும் இங்கேயும் போகுது, ஆனா அந்த பலம் இல்லையன்றது தெரியுது. டக்குண்டு பறக்க கஷ்டப்படுது. ஆனா இன்று காலை நான் போகும்போது அந்த பறவையை காணையில. அப்ப நான் யோசிச்சேன், அது நேற்று முயற்சி எடுத்திருக்குது தன்னுடைய காயம், பிறகு இன்றைக்கு காலையில பறந்திருக்குதோ என்ற ஒரு நினைப்பு எனக்கு வந்திருக்குது. அப்ப அந்த நிலையில பார்க்கமெண்டா அந்த ஒரு அது வாய் பேசாட்டியும் பறவைகள் வாய் பேசுகின்றனன்றது ஒரு சில பறவைகள் பேசுகின்றனதான். ஆனாலும் அவர்களுக்கும் பகுத்தறிவு இருக்குதோ என்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஏனென்று கேட்டால் தங்களை குணப்படுத்த வேண்டும் என்ற நிலை அந்த குருவிக்கு இருக்கிறபடியாத்தான் அது தன்னை திடப்படுத்தி கொண்டு பறந்திருக்கிறது என்றதை நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே கிட்ட ஒரு இடத்திலும் இல்லை. இன்றைக்கும் போய் பார்த்தேன் நான் காலையில், அதில் ஒரு இடத்திலும் இல்லை. அப்போ எந்த விடயம் எங்களோட வாழ்க்கையில் எடுத்தோம்னா நாங்கள் எங்களுக்கு மனது காயப்பட்டுட்டுது அல்லது எங்களுக்கு முடியாமல் இருக்குது என்று நாங்கள் உடல் நிலைகளை எல்லாம் வச்சு கொண்டு சொன்னாலும் ஒரு இடத்துல பார்க்குறோம் என்னென்றால் அது பிழை, ஒரு பிழையான பிம்பம் என்று தான் எங்களுக்கு தெரியுது. ஏன்னா நாங்கள் முயற்சி செய்யலாம். இப்போ முயற்சியுடையவர் இகழ்ச்சி அடையாறுன்ற மாதிரி நாங்களும் முயற்சித்து பார்க்கலாம். பார்க்கறதுல ஒன்றுமில்லை, தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்லை, பார்க்கறதுல ஒன்றுமில்லை. தோல்வி அடைந்து விடுவேன் ஒன்றை நினைத்து கொண்டு இருக்கிறது தான் எங்களோட முயற்சின்ற ஒரு முட்டுக்கல்லாக இருக்கிறது. ஆகவே அப்போ நாங்கள் சொல்லுவோம், எல்லா விடயத்துக்கு நீங்கள் முயற்சி செய்து பார்க்கலாம். அந்த பார்க்கறதால எங்களுக்கு தீமை ஒன்றும் இல்லை. சில நேரம் தோல்வி வரும், அது பரவாயில்லை, ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் தீமை ஒன்றும் இல்லையான்னு சார். அப்போ முயற்சி செய்யும் போது தான் எங்களுக்கு ஒரு புதிய அனுபவமும் கிடைக்கிறது என்றது நான் பார்க்குறேன். இப்படி நாங்கள் செய்கிற செயலும் இதிலும் பார்க்குறேன். அப்போ இந்த சிந்தனை எனக்கு வந்தது நேற்று அந்த குருவியை கண்டுட்டு. இன்றைக்கும் அதில் போனேன் காணையில், அப்போ எனக்கு அந்த சிந்தனை வந்தது. நன்றி, வணக்கம். என்னதுன்னா அந்த சொல்லி 6 அறிவு இருக்கிறவர்களை விட 5 அறிவு உள்ளவர்களுக்கு உள்ளவர்கள் தான் உண்மையிலேயே அவைக்கு இருக்கிற அறிவு எங்களுக்கு இல்லையான்னு சொல்லுவேன். ஆமாம், அதாவது பறவைகளுக்கு பகுத்தறிவு இருந்தால் மனிதனை விட சிறந்தவையாம் என்று சொல்லுவேன். அவைக்கு ஒரே ஒரு அறிவு தான் இல்லை, 5 அறிவு தான் இருக்குது. ஆனபடியால் இருக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி எங்களை விட நல்லது. நேற்று நான் இன்னொன்று கண்டேன், என்னண்டா மேல பறந்து போவேக்க வி ஷேப்ல பறந்து போகுதுகள், பின்னுக்கு 4-5 குருவிகள் கத்துகள். என்ன சோகத்துக்கு பறந்து போகுதுகளா அல்லது என்னென்ன அந்த ஒற்றுமையை பார்க்க கூட ஒரு சிந்தனை வந்தது. அந்த இவ்வளவு வடிவா போகுதுகள் அந்த வி ஷேப்பில் அப்படியே பறந்து கொண்டு போற இதை பார்க்க உங்களுக்கு தெரியும். சில நேரங்கள்ல அந்த குருவிகள் சேர்ந்து பறந்து கொண்டு போவினோம். அதே கல்யாண வீடோ துக்க வீடோ தெரியல. வானத்திலேயே அந்த பறந்து கொண்டு போய் அதானோ வானத்துல பார்க்க சந்தோஷம். நானும் பார்க்கவே ஆசையா இருக்கும். அதுவும் மம்மல் பொழுதுகள்லதான் பறக்குங்கள். ஒரு மாலை பொழுதுகள்ல தான் பறக்கிறது. நான் இப்ப கனகாலம் கவனிச்சு கொண்டு வரேன். நேற்றும் கவனிச்சேன் நான், மாலை பொழுதுலதான் போகுது, ஒரு 5:30-6 மணிக்குள்ள. ஆனா என்ன குழம்பையும் மாட்டினோம் அந்த ஷேப்பின் படியே அப்படியே போவினோம். ஓ, அப்படியே போகுது. அப்படின்னு அழகா இருக்குது அந்த ஒழுங்கு. விருப்பம் வேணும் அதை அசையா நானும் பார்க்க சொல்லுவார்கள். அந்த வீசத்துல போறதுன்னு சொல்ல ஒரு பறவையுடைய அந்த பறவையின் வேகத்துல மற்ற பறவையும் இழுவட்டுக்கு போறதுன்னு சொல்லி ஏன்னு சொன்னா பறக்கிறதுக்கு எல்லாம் வலு இருக்காது தானே. அவங்க இந்த ஒரு காட்டுட்டு வேகத்துலதான் எல்லாம் அதனால அந்த வீசத்துல ஒவ்வொரு சிறகுகளுக்கு பக்கத்தால ஆமா அந்த வீசத்துல போறது அதால தானே. என்னடாது இந்த வீசத்துல போறதுன்னு சொன்னா ஒரு பறவையுடைய அந்த காட்டின் வேகம் இருக்குதானே, அந்த பறவை அந்த வேகத்தை தாங்கித்தான் மற்ற பறவையும் சேர்ந்து போறதால அப்படித்தானே காற்றின் வேகத்தை எதிர்த்து தானே போகும் விமானம் சரி பறவை சரி. சோர்ந்து விழுந்துட கூடாதுண்டு அந்த அந்த விகையோட சேர்ந்து போறோம்ன்ற மாதிரி தான் இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. இல்ல அது என்னென்றால் நான் நினைக்கிறேன் நீங்க சொன்னதும் சரியா இருக்கும். அதாவது ஒரு ஒழுங்கு முறை, ஒரு தலைவன் ஒரு ஒன்றை காட்ட அதுக்கு பின்னால போகக்கூடிய அந்த நிலை, சில நேரம் மார்க்ஸ் பாஸ் மாதிரி அந்த ஒரு ஒழுங்கு முறை அவைய வச்சிருக்கணும் போல, அந்த முறைக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு இது இல்லாம அப்படித்தான் அந்த ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. அந்த அந்த இறையோட சேர்ந்து போனா தான் அதுகளுக்கு இதுகளும் விழுந்து விடாம போகும் மாதிரி.
சரிதான். இப்ப சின்ன அதாவது குஞ்சுகள் V-shape-ல வந்து திசை தெரியாம போகிடும். அப்ப ஒரு வழிகாட்டி இருக்க வேணுமா? ஆமா அந்த V-shape-ல ம். போறதாக சொல்றாங்க. நல்ல அது எப்படி ஒற்றுமையா அந்த V-shape-ல பறக்குதுகள். அது எப்படி V-shape-அ கொண்டு போகுது? அதான் எனக்கும் அதிசயமா இருக்கு. ஒரு மாற்றமும் இல்ல. நான் ஒரு 10, 15 நிமிஷம் பார்த்து கொண்டு நின்றேன். இங்க குழம்பி வருது ஒரு 3, 4 குருவியல் தான் சேர்ந்து கத்தினம் போல. அவைன்ற குரல் பின்னுக்கு வருகுது. ம். அப்படி ஒன்றான நல்ல அது துணையில போறதுதான் அந்த இதுக்கு அதுல இது துணை சேர்ந்து போறதுதான் அந்த V-shape சொல்றாங்க. நன்றி. நன்றி வணக்கம். நன்றி ராஜினி. நன்றி வணக்கம். எனக்கு உண்மையிலேயே அது ஒரு சரியான விருப்பம். அதை பார்த்து கொண்டே இருப்பேன். நான் கடைசி வரையும் அங்கால இங்கால அசையாயினவன் அது இப்படியே கண்ண நேரமா போய்கொண்டே இருப்பேன். அவன் ஒரு வித்தியாசம் தான் உண்மையிலேயே. அந்த மனுஷர்கள் என்றால் சொல்லி பேசி கதைச்சுதான் அதை இனம் அப்படி இருந்தும் குழப்பம். அவைக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் நினைக்கிறேன். அவைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். அந்த பறவைகளும் தங்கட பாசையால ஒரு கனெக்ஷன் இருக்கும். அப்படி இல்லாடி இப்படி ஒழுங்கா என்ன இருக்காது. ஆமாம் எல்லாருக்கும் இப்ப பாருங்கள், இந்த வாய் பேசாத எங்கட மனித இனங்கள் அவைகள் இப்படி எல்லாம் காட்டி அவையெல்லாம் ஒன்று சேர்த்து வானவில எங்கட ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் சேர்ந்து கதைப்பினான். ஒரு ஆள் ஒன்றில் வருவார், ஒரு ஆள். அப்ப எப்படி அவைக்குள்ளே ஒரு சைய பாசை இருக்குது. அந்த அப்படி பறவைகள் தங்கட இனமண்டு இல்ல. அந்த இதுல பார்த்தா ஒரு கோழி குஞ்சு நிக்குது. அவர் ஆளை கண்ட உடனே அந்த நாய் போய் தள்ளி 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 பிடிச்சுதாண்டாக்கும் பாருங்க. ஏன்னா அதை போய் தான் கட்டி பிடிச்சோண்டு நிக்கிறாரு. ரெண்டாவது பிடிச்சோண்டு போயிடுது. ஏன் ஒரு பெரிய ஒரு கார்ட்டூன், இந்த கார்ட்டூன்ல நிஜமான ஒரு படம், யானை குட்டி ஒரு பசு கண்ட காப்பாற்றுது என்றது ஒரு படத்தை நான் பார்த்தேன். அது அசைஞ்சு கொண்டு போக தண்ட தாயண்டு மெல்ல மெல்லமா அதுக்கு கீழே நின்று கொண்டு வருது. ஒரு குட்டி எங்கேயோ தவறுதலா வந்துட்டு தாக்கம் யானை குட்டிக்கு கீழே போய் நிக்கிறார். அப்ப அவர் தும்பி கையால தடவுறார். அப்ப அப்படியான மனித இனமும் இருக்குது. நிச்சயம் நிச்சயம். வேற யாரும் சமய சிந்தனை தந்த ஜெயா நடேசன் அவர்கள், டேவிட் அவர்கள், நேவிஸ் பிலிப் அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இருப்பவர்கள் உங்களுடைய சிந்தனையை பெறலாம். உற்சாகமான இனிய காலை வணக்கம் ராயினியக்கா. எல்லோருக்கும் வணக்கத்தை மீண்டும் கூறிக்கொண்டு உங்களுடைய தொகுப்புகளுக்கு மிக்க நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு என்னுடைய சிந்தனையாக, இப்ப இருவர் ஒருவரிடம் முறைப்பாடு செய்யும் பொழுது 2 பேருமே தாங்கள் செய்வது சரி என்ற மாதிரித்தான் முறைப்பாடு செய்வார்கள். ஆனால் இருவருக்கும் தெரியும் என்ன நடந்தது என்று சொல்லி இருவருக்குமே தெரியும். ஆனா கேட்பவர் என்ன செய்வார்? தனக்கு ஆதரவானவருக்கு சில நேரம் தீர்ப்பை கொடுப்பார். அவர் சொல்வதுதான் சரி என்ற மாதிரி நினைத்து கொண்டு அவர் மேல் வச்சிருக்கிற பற்றால அவருக்குத்தான் தீர்ப்பை கொடுப்பார். அவர் சொல்வதுதான் சரி என்று ஏற்றுக்கொள்வார். அப்படியான இடத்துல அந்த செய்தவருக்கு தெரியும் தான் செய்தது தவறா பிள்ளையாண்ட. அப்ப அந்த மற்றவர் மௌனமாக இருப்பது நல்லது என்று நினைக்கிறேன். நீங்க சொன்ன இன்றைய சமய சிந்தனைகளின்படி அன்பால விட்டு கொடுத்து மௌனமாக இருப்பது நல்லதென்று ஒரு சிந்தனை வந்தது. நீங்கள் சமய சிந்தனை சொல்லும் போதே எனக்கும் அது மனதில் தோன்றியது. அதையும் கூறிக்கொண்டு எல்லோருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நானும் இணைந்திருக்கிறேன். நன்றி வணக்கம். நன்றி. ஆனா அப்படி செய்தோன்னு ஏரியல் உழக்கிறாரு மௌனமாக. அது ஒரு பிரச்சனையா இருக்கு. இப்ப நடக்கிற பிரச்சனையாளுக்கு தாங்க செய்த ஒத்துக்கொள்ள மாட்டீங்கன்னா மற்றவர்களை தான் தாக்குது. மற்றவர்களுக்கு தான் குறையும் சொல்லுவினும் பாப்பினா நிறைய வாதாடாம மௌனம் சிறந்தது நான் நினைக்கிறேன். நல்லதான், மௌனம் சிறந்ததுதான். ஆனா எங்கள்ல பிழை இல்லையான்னு சொன்னால் அதை நிரூபிக்க மட்டும் எனக்கண்டா நித்திரவரா அப்படி இருந்து பார்க்கலாம். ஆனா ஆக ரஜினி ஆண்டி அப்படியேண்டா உங்களை வாயாடின்னு தான் சொல்லுவேன். நீங்க நிரூபிக்கும் வரை நித்திர கொள்ள மாட்டீங்கண்டா நிறைய கதைக்க வேண்டி வரும். ராஜினி ஆண்டி நிறைய வாயடிக்கணும். அப்ப நீங்க வாயாடின்னு தான் சொல்லுவீடா. அப்படி சொல்லல, ஏன் சொல்லுங்க பாப்போம். எனக்கு என்ன தெரியல. ஆனா முன்பு காலம்
என்னை ஒருத்தரும் தாக்கவில்லை. ஆனால் இப்ப பார்த்தால் சில நேரம் யாரும் சேர்ந்து வச்சு போட்டு ராகினி அக்காவும் அப்படி சொன்ன வேண்டாம். நான் சொன்னேன், நான் அங்க ஓட அதை சொன்னேன்னு வேண்டாம், என்ன உங்களை பற்றி சொன்னாக்கா அது அது என்னோட மேலக்கா அப்படியே இருக்கும். என்ன நடுகளும் அதை விட மாட்டேன், என்ன யோசிச்சுட்டே இருப்பேன். என்ன எனக்குன்னா அப்படி செய்யறத விட லக்ஷியாக்கா சொன்னா எனக்கு எடுத்துட்டா கேட்க வேணாம்னு சொல்லி நான் சிந்தனை வந்திருந்தது. யாருன்னே விசாரணை சொல்லியிருந்தவா அது மாதிரி சொன்னா சொல்லிட்டு போடுமென்னு சிரிச்சிட்டு விடுறது நல்ல மூன்று நான் நினைக்கிறேன். இதுலயும் இருக்குது, ஒரு எண்ணத்துல அறைந்தால் மறு எண்ணத்தையும் காட்டாண்டு. சரி, ஒருக்கா அடிக்க வேண்டலாம், 2 தரம் அடிக்க, நடுகளும் அடிக்கணும் அடிக்க வேண்டலாம், ஓடி ஒழிச்சிட வேண்டியா. இல்ல எல்லாரும் ஓடி ஒழிச்சு கொண்டு போனா உலகமே மௌனிச்சிடும். இல்ல எல்லாரும் இப்போ சரி கதைச்சு பிரச்சனை பேசா வாய மூடிக்கொண்டு இருப்போம்ட்டு நாங்க நினைக்கக்குள்ள அந்த பிரச்சனை அவ பேசாம இருக்கிறாங்க. அது பிரச்சனை சில பக்கத்தால கூடவும் சரியா. அப்ப சில இடத்துல அடிக்க அடிய வேண்டாம திருப்பி கொடுத்தால் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கக்கூடிய இடங்களும் இருக்கு. எல்லா இடத்துலயும் அப்படி இருக்க முடியாது. கேட்க வேண்டிய இடத்துல கேட்கணும், மௌனிக்க கூடாது அந்த இடத்துல. எங்கள்ல பிள்ளை இல்லையண்டு, எங்கள பிள்ளை இருந்தா ஒதுங்கி இருக்கலாம். எங்களோட பிள்ளை இல்லாத இடத்துல ஏன் மௌனிக்கணும், கேட்கணும். நாங்க அப்படி செய்ய இப்ப நானும் ஒரு ஆக்களை பத்திலேருந்து கதைச்சா கேட்டுக்கொண்டு இருந்தேனா. அப்ப இப்ப நானே தங்களுக்கு நானே அந்த ஒரு ஆள் சொல்றேன், அவை துணைஞ்சு கதைக்கு நம்ம அப்படி அப்படி சொன்னவாண்டு. அப்ப நீங்களும் தானே இருந்தீங்க, அப்ப நீங்களை சொல்லிடுன்னா நான் என்ன இல்ல எங்கட வீட்டுக்காரன் நான் வீட்டுல சொல்றதுக்கு எல்லா கதையும் உங்களுக்கு சொல்லிடுமா. ஒரு ஆளா சொன்னா நாங்க சொன்னால்கிட்ட போய் கிளம்புவோம். அப்படியே ஒரு சிலர், எல்லாரையும் நான் சொல்லல, அப்படியும் இருக்கிறார்கள். அப்படி இந்த இதுல எல்லாத்திலயும் எல்லாத்துக்கும் நாங்கள் பக்க சார்பாய் நடக்க இயலாது. சில இடத்துல நாங்கள் கேட்டமோட்டு சொன்னோம், கேட்டுக்கொண்டு இருந்தமோட்டு சொன்னா இவர் எல்லாத்துக்கும் தலையாசைக்கிறார் நினைக்கிறோம். இல்ல நாங்கள் நடக்கிற இடத்துல பிள்ளைய தட்டி கேட்டோம்னா அவைகளாகவே ஒதுங்கியும் போவார். ஒதுங்காட்டிக்கு நான் சொல்றேன், ஒரு 2-3 வீடுகளுக்கு அவையோடதான் கதைக்கிறேன்னு சொன்னா நீங்க விலத்தி விடுங்கோ, நீங்க உங்களுக்காக பிரச்சனை வேற அப்படி சொல்ல நீங்களும் கேட்டோன்றபடியாதான் மற்றவர்களும் கூட பேசினாங்க. அது அப்படி இல்ல, ஒரு சிலர் அப்படி இருக்கினாம என்ன அது அவைக்கு அது மாத்தில. அது வில்லங்கத்துக்கு ஆக்களை பற்றி கதைக்கணும்னா ஒன்றும் தெரியல. வேலையில்லா திண்டாட்டம்னு சொல்லாம இப்படியான கேஸுக்கு இல்ல சொல்லலாம் சாஜினியக்கா. அதை விட இப்ப உங்களோட வீட்டுலயா நான் கூட சாப்பாட்டியா நான் சாப்பிட்றேன், நான் எந்த பாடல இருக்கிறேன், நீங்க உங்களோட பாடல இருக்கிறீங்க. அதையாவே யோசிக்கிறீங்கள மற்றாக்கள் ஏன் அவையோட மற்றைய பற்றி இன்னொரு ஆளை பற்றி ஏன் தேவையில்லாம அப்படி சொல்லிக்க. எனக்கு அவையா சொல்லிக்க எனக்கு கோபம் வருது. எனக்கெல்லாம் கோபம் வர உறைவு ஏன் அப்படி சொல்றாண்டு எனக்கும் அந்த கதைக்கோணும் போல இருக்கும். அப்புறம் என்னதுக்கு நான் எதுக்குலாம் போவான்னு அப்படியே விட்டுருவேன். அடுத்தது தர்ஜினி சொன்ன அந்த பஞ்சி தான், பஞ்சியை பற்றி தான் கதைக்கணும் சொன்னது. என்னட்டா அந்த பஞ்சி என்றவர் யாரவர் இங்க இருந்து வாரார். அது சரி. எல்லாருக்கும் பஞ்சு வருது கேட்டா சொல்வார்கள், அச்சோ முந்தி ஓடின ஓட முடியாம இருக்குது, ஏன் எதுக்கு என்னத்துக்காக, யார் அவர் இங்க இருக்கிறார், என்ன செய்யறார், எப்படி வாரார் என்ற கேள்விதான் என்னட்ட பதில் இருக்கிறார்கள் பேசிக்கொள்ளும். வயது காலநிலை வருத்தங்கள் போக அப்படி வரலாம். அவருக்கு நாங்க இடம் கொடுக்கணுமோ இடம் கொடுக்க கூடாது, இடம் கொடுக்க கூடாது. ஆனா எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்க நடக்கத்தான். ஆனா சிவாஜினியக்கா எனக்கு குடியெடுக்க போய்க்கதானே பஞ்சியா இருந்தது அந்த ஆனா நடையில நான் பஞ்சி காட்டையில தானே சிவாஜினியக்கா. அதுல வீட்டை விட்டு வழி கிடைக்க சிரிச்சீங்களா அப்படியே விட்டுட்டாங்க உங்களை கையக்கா. இல்ல என்னுடைய குறிப்பா இருந்த நான் அந்த நினைஞ்சாலும் பரவாயில்ல என்ற நட முக்கியம், குட எனக்கு முக்கியம் என்று இல்ல எடுத்துக்கொண்டு வந்திருக்கலாம் என்றதுதான் அது. ஆனா நட நான் மழை பெய்யுது நடக்காம நிக்கிறது தானே, சுற்றியான மழை பெய்யுது கை குத்துறது காரணம் சொல்லல, குடை இல்லாம நடந்தேன் வந்துட்டேன்.
ஆனா எங்களை அறியாம சின்ன சின்ன பஞ்சுகள் வருது தானே. ஆமா ஆமா. அதை எதிர்க்கிறது தான் நடையன தர்ஜினி உடற்பயிற்சி. ஆனா நிறைய பேர் மழை பெய்யுது இன்றைக்கு நடக்க தேவையில்லைன்னு இருக்கிறத விட நான் கூட இல்லாம நனைஞ்சாலும் பரவாயில்லன்னு வந்துட்டு அந்த பஞ்சி எடுக்க வந்ததான் திரும்பி போய் எடுக்க பஞ்சி தான். ஆனா நிறைய துணை வேற இல்ல பக்கத்துல வெயிலி அதனால. ஆனா நல்ல வாசல்ல நல்ல வெதர், குளிர் இல்லாத அளவான நிறைய நடக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இங்கேயும் அப்படிதான் நேற்றையில இருந்து கொஞ்சம் பரவாயில்ல, இவ்வளவு நாளும் இருந்தா குளிர விட. வந்து நேற்று நல்ல காலநிலை, நேற்று முந்தின நாள்லாம் நல்ல வெயில் எரிச்சு ஏதோ பங்குனி சித்திரை பிறந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. இன்றைக்கு கொஞ்சம் மழைதான். இன்று ஜெர்மனியில எலெக்ஷன் போட்டு போடும் பார்த்து. வணக்கம் ராஜினி, உங்கள் தொகுப்புக்கு வாழ்த்துக்கள். சிறப்பாக இருந்தது. நானும் ஈஸ்வரி வீட்டே வந்து விட்டோம், நடந்து விட்டு. அவன் இருக்கா வந்த மாதிரி கிடந்து டக்குண்டு சத்தம் கேட்கான்னு தடி போட்டான். அவர் கேட்டுக்கொண்டு வந்து அவருக்கு விருப்பம் புது டெலிபோன் வந்த பிறகு அதை செய்து கொடுப்போம். இப்ப டெலிபோன் அது பழுதா போயிட்டது. சொல்ல என்ன எனக்கு ராஜினி, நான் விடைபெற்று செல்கிறேன், ஆலயத்துக்கு செல்ல போகிறேன். நான் சொல்றேன், ஒவ்வொரு மனுஷர்லையும் மனதில் சலிப்பு தான் பஞ்சியை கொண்டு வருகிறது. சலிப்பு அதான் பஞ்சியை கொண்டு வருகிறது என்று சொல்லிக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள். நன்றி நன்றி, வணக்கம். வணக்கம் அச்சியா. எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறேன். நீங்க? நானும் உற்சாகமா இருக்கிறேன். அவியெல்லாம் வந்துருவேன் உண்டை காணல. அவிய வணக்கம் ராஜினி அவர்கள், என்ன நடக்குது? சத்தம் குறைஞ்சு போச்சு. நான் பாக்குறேன் யார் இடிக்கணும். என்னண்டா இன்றைக்கு இங்க வாணியோட எல்லாருமே 4 பேர் நடக்கிறோம். அப்ப அதுல நான் கொஞ்சம் கதைகளோட நிற்க வேண்டி வந்துட்டுது. ஒரு 5 நிமிடத்தில் வந்துருவேன் கதையத்துக்கு. நாங்கள் சிந்தனை முடிக்க வேண்டாம், பெற்றோர் தீபம் தொடங்குவோம். அப்ப சரி, ஏனென்றால் தொடங்கலாம் நினைக்கிறேன். ரஜினி அவர்கள் வந்துட்டீங்களா? 2-3 நிமிடங்கள். ஒரு 5 நிமிடத்தில் நாங்கள் பெற்றோர் தெய்வம் ஆரம்பிப்போம். அங்கால வெளியேற யோகா டைம் தொடங்கலாம். என்ன சரி சரி, ஓகே. வாணி அபிராமின் அம்மா, அபிராமில ஹரிராமன் அம்மா, இன்னும் ஒரு அம்மாவை அறிமுகப்படுத்தினார். ஒரு சின்ன வணக்கம் சொல்லி விடுங்க. வணக்கம். ஹரிராமகாந்தே ஹனஹாலம். ஹரிராம் நித்திர அம்மா நேற்று நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவியல், மகள் ஹரிராமன் தங்கச்சி எல்லாம் வந்திருந்தவியல். அவர் நின்றவர், தங்கச்சி போயிட்டா இடைக்குல. ஹரிராம் கடைசி வரைக்கும் நின்றுட்டு தான் போனவர். அம்மாவும் வந்திருந்தாங்க. அப்ப இன்றைக்கு 4 பேர். அவை வாணி இன்னும் ஒரு பெரிய கேங்க கூட்டுவான்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒவ்வொரு பேர் துணைக்கு எல்லாரும் ஈஸ்வரியவர்களும் தமிழர்கள் நடந்தது கூட மற்றவர்களையும் கூட்டுங்க. ரஜினி அவர்களும் இறங்குங்க. இனி வெதருக்கு சூடா வந்துடும். சரி சரி, குளிர காரணம் காட்டியலாதே. சரி, நான் ஒரு 3-4 நிமிடத்தில் வந்து விடுவேனா? தொடருங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பிள்ளைகளுக்கு ஏதாவது தோன்றுங்களா? நீங்களே
மட்டையார். வணக்கம். வணக்கம். உற்சாகம் தானே? ஆமாம். நீங்க? நான் நல்ல உற்சாகம். இன்று நினைக்கிறேன் இந்த கிழமையில முதல் தடவையாக வீட்டிலிருந்து எனக்கு சூரியன் ஒளிர்வதை நான் கண்டுள்ளேன். எங்களுக்கும் அப்படித்தான். இன்றுதான் கொஞ்சம் தெரியுது. ஆனா வெளியில வரையில வானம் முழுக்க வெளிச்சமா இருக்கு. எனக்கு இருக்குது. ஆனா இனி நான் நினைக்கல சின்ன கொட்டுண்டு ஆனா சில சொல்லல. இப்பதைய வெதர்கள் எல்லாம் மாறுவாங்க காலனிங்க. வணக்கம் ராஜினி அக்கா. வணக்கம் வணக்கம். மழையா இருக்கு, குடியோட நடந்து வேர்க்கு எனக்கு. உடுப்படை போட்டு நடக்க வேர்க்கும், கொஞ்சம் கெதியா நடக்க அப்படி இருக்கும். கைதான் கொஞ்சம் குத்துது டான்ஸ் எடுக்கிற மற்றபடி ஓகே. பொக்கெட்டுக்கு வச்சோன்னா நடந்தனான். இல்ல ஜாக்கெட் பொக்கெட்டுக்கு வச்சோன்னா நடந்துறான். வரல கை குளிரா இருந்ததுல கிட்ட வந்துட்டு. உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் ராஜினி அக்கா. நன்றி நன்றி. சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. உங்களை போல இல்லதானே இருந்தாலும் நாங்களும் இதெல்லாம் பழகிறோம். எல்லாம் மாமாட உட்காந்தான் எங்களை உள்ளத்துலேயும் நல்லா கொண்டாந்து விட்டது. இல்லாடி மாட்டம் மாட்டம் பண்ணி தந்தோம்னா ஒரு எல்லாம் பயந்து கொண்டுதான் இருக்கோம். உங்களோட வீட்டுல இருந்து எலெக்ஷனுக்கு vote போட போவே இல்லையா? நாங்க இன்னும் போடல. அது இல்ல அப்பா அம்மாவே போட்டிச்சேனும். அது இப்ப அண்ணாண்டு அவர் முதலே போட்டவர் பிரீஃபாலண்டு அக்கா போடலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் அப்படி இல்லை. இப்ப எங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் இருக்கிற அடுத்த ரோட்டுல கொஞ்சம் உயரமானது சைக்கிள் ஓடினா உயரமா உடாக்கவானு. நான் இப்ப சைக்கிள்ல ஓடாதபடியா இப்ப 3 வருடமா நாங்க கெமைண்டர்ல போய் வியாழன் இல்லாட்டி வெள்ளிக்கிழமை 2 நாள் ஒருக்கா கொண்டே போடலாம். நாங்கள் அங்க போய் அவர்கிட்ட இரவி போடலாம். நேற்று நான் வியாழக்கிழமை அப்படித்தான் செய்தேன். அப்பாவே போட்டுதான் வந்தேன். இப்ப வணக்கம். வணக்கம். வணக்கம் நகுல். உற்சாகமாக இருக்கிறீங்களா? ஆமா உற்சாகமா இருக்கிறோம். ரோஜன் பண்ணி கேட்கிறேன். அம்மா இன்றைக்கு வாங்கிட்டேன். அதனால ஏன் நீங்க ரொம்ப பிந்தினதாலையா? இப்ப எல்லாம் உங்களோட வீட்டு கதையெல்லாம் எங்களுக்கு சும்மா நீங்க சொல்லாமலே தெரிய வருது என்ன இப்ப? சரி சரி சந்தோஷம். வேற யார் நடக்கிறீங்க? வருவதும் நடக்கல. அது யார் நடந்தீங்க? கஜினிமாமி நடந்து கொண்டிருக்கிறார். முதல்ல பாஸ்ட் டென்ஸ். யார் நடந்தீங்க? ஏற்கனவே நடந்தவியல் கேட்டுக்கொண்டு நாங்கள் நடந்தோம். சரி நாங்கள் வேறு நடந்தேன். நீங்க தனியவா? நான் தனியா. என்ன நடக்குது உங்க? அவர் இப்பதான் எழும்பி நிற்கிறார் இளையவர். ஏன் இப்படி விட்டுட்டா என்ன நடக்க போகுது? சமருக்கும் இப்படித்தான் நடக்கும். இரவிரவா இருந்து படம் பாக்குறது. சரியண்டா செய்யுங்கோ, பிள்ளையண்டா மாத்துவோம். என்ன இல்லையோ? ஒரு 15 நிமிஷம் வெள்ள நடம்பி வெளியில வந்து அந்த ஒரு பழக்கத்துக்கு வர்றது நல்லது தானே. இப்ப எல்லாம் நினைக்கிற மாதிரி போயிட்டு கொண்டிருந்தா பிறகு கொண்டு வர்றது கஷ்டம். சரி வேறு யார்? நாங்களும் நடந்தோம். நானும் நீவினியும். நீங்க இப்ப இங்க ஜெர்மனியில நாங்களும் நடந்துட்டு வந்துட்டோம். ஈஸ்வரியின் தாமலர். அதான் சொல்லியிருந்தார். நாங்கள் நடந்தோம் சொல்லியிருந்தார். ஓகே ஓகே. அப்ப லட்சுமியால் வீட்டு பக்கம் வந்துட்டீங்களா இல்ல நடக்கிறீங்களா? வந்துட்டோம். நீ இணைஞ்சிருந்தார். சரி சந்தோஷம்.
நாங்களும் நடக்கிறோம். நீங்கள் 2 பேருமா? ஆமா. சரி சரி, ஓகே, சந்தோஷம். உச்ச மலைக்கு போயிட்டீங்களா? ஒரு மலையால இறங்கி அடுத்த மலையை ஏறுறோம். சரி, மலைகள் தாண்டிய சிறுவர்கள். இப்ப வந்து அந்த சாதாரண நிலத்துல நடக்கிறதா ஏதோ போரிங்கா இருக்குதானே. மலையில இறங்குறது தான் சுவையா இருக்கு. அதான் இப்ப ராஜினி சொன்னார், இப்படி வந்து நாங்கன்னு சொல்லி போட்டு இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போறோம். இல்லை, உண்மையில ஒவ்வொரு நாளும் இங்க நடக்கிறோமா, நாங்கள் சுவாசிக்கிற ஒவ்வொரு காற்றும் பழைய காட்டைத்தான் திருப்பி சுவாசிக்கிறோம். பழைய சூரியன், நேற்று வந்த சூரியன் அன்றைக்கு வருது. இது ஒரு அறிவியல் கேள்வி, இன்றைக்கு அதுக்கு பதில் சொல்ல வேண்டாம், தேடுவோம், அடுத்த வாரம் ஞாபகப்படுத்துங்க. சரியா? நேற்று வந்த சூரியனா இன்று வருகிறது. அதே மாதிரி நீங்கள் கும்பிடுற கடவுளும் நான் கும்பிடுற கடவுளும் ஒன்றா, இப்படி எல்லாம் சில சிந்து. அப்ப நாங்க அடுத்த கட்டத்துக்கு போனீங்க சொன்னீங்க, ஒரு மலை என்ன தரைநிலம் நிலங்களில் போறோம். இதை விட்டு விட்டு வருது. வாழ்க்கை வந்து ஒவ்வொரு என்ன செய்வோம், இன்றைக்கு என்ன செய்வோம், நாளைக்கு என்ன செய்வோம், எங்களுடைய இந்த வாழ்க்கை பக்கம் வந்து இப்ப கேக்குதா வடிவா? இப்ப வருகிறதா? சரி. அதனால் அந்த வெளியில மொபைல் நெட்ல இருந்து அப்புறம் வீட்டுக்கு வரைக்குள்ள எங்களோட வைஃபை. நீங்க எப்படி சொல்றீங்க? விஃபியா? வைஃபி என்னன்னு சொல்ற நீங்க? இணையதள வீட்டுக்குள்ள வந்தோடனே உங்களுக்கு வைஃபைன்றது இங்கிலீஷ். நான் வேளாண் வந்து அது வேளாண் இன்டர்நெட். வேளாண் வந்து இன்டர்நெட் பாக்ஸ் இல்ல, வேளாண் இன்டர்நெட் இல்ல. அப்ப வேளாண் வைஃபை. மிலானி வைஃபை தொடங்கக்கு முதல்ல யூரோப்ல ஜெர்மனியில பெரிய பெட்டியில வயர் பூட்டுறத வேளாண் தான் சொல்லுவேன். அப்ப வைஃபை இல்ல. எனக்கு இதா பாலசுப்ரமணியம் மாமா ஞாபகம் இருக்கும். வேளாண் தான் சொல்லுவேன். இல்ல, மாமா சொல்றாரு அந்த வெளியில போயக நீங்க அது டாட்டா, அது டாட்டா, அது சரி, அதான் வெளியில வரும். இப்ப நீங்க சொன்னீங்க தானே முந்தி வேளாண் தான் இதையும் சொல்லுவீங்க. VLA என்னண்டு வரும் அல்லது WLA என்னண்டு வரும். நீங்களே பார்க்கலாம், நான் இங்க செஞ்சிருக்கிறேன். வேளாண் வைஃபை கொடுக்க வேளாண் தான் வருது. அப்ப ஓகே, அப்ப இது என்ன மாமாக்கு அது இப்ப நீங்க சொல்ல விளங்கிட்டது. எந்த கேள்வி என்னன்னா, வைஃபை கண்டுபிடிக்க முதலே வேளாண் தானே ஜெர்மனியில சொன்னவே. அந்த பேர் அப்படியே வச்சுட்டாங்க. அப்ப அப்ப யாரு யார் அடித்தாரோ, யாரோ அடி விழுந்து அழுதவையில இல்ல என் தம்பி. அதான் ஏன் அடிச்சிருங்க? இல்ல அடிக்கல. அப்ப ஏன் அழுதவர்? அவர் அலையில, அவர் சும்மா செஞ்சவர். ரெண்டு ஐபேட்ல மவுஸ், ரெண்டு லேப்டாப்ல மவுஸ் பாவிக்கிறேன். ஓகே. அப்ப இப்ப லண்டன்ல இங்கிலீஷ்ல வந்து இன்டர்நெட் வேற, வைஃபை வேற. வைஃபை வந்து இன்டர்நெட் ஒரு பகுதி. அதை நீங்க ஒருக்கா வேறுபடுத்தி டோச்சில சொன்னீங்கன்னா எனக்கு காணும். வேற என்ன வேர்டுல இன்டர்நெட்? இப்ப டாட்டான்னு சொன்னீங்க தானே, டேட்டா. வெளியில போனா அது வைஃபை இல்ல, அது வந்து அதுக்கு என்னண்டு டாட்டா. ஆனா அது வேலை செய்யறது இன்டர்நெட்ல. இன்டர்நெட் அது டாட்டா இன்டர்நெட்ல வேலை செய்யும். அது எப்படி ஜெர்மனில சொல்லுவ? டாட்டான்னு சொல்லாம இன்டர்நெட்டையும் வைஃபையும் நீங்க வேறுபடுத்தி பேர் இருக்குங்க. சரி, எனிவே இப்போ வரைக்கும் அப்ப முடிப்போம். வேளாண் வைக்கிறேன். எனக்கு என்னன்னா, வெளியில இருந்து வந்து மாறைக்குள்ளதான் ராஜினி ஆண்டி சொன்னா வந்து விட்டு விட்டு வருதுன்னு வந்ததுக்கு காரணம் வெளியேருந்து வந்தது. இப்ப வைஃபைல வந்துட்டு சரிதானே. எங்க ரஜினியர்களே, நீங்க குரல் தந்தா பெற்றோர் தெய்வம் தொடங்கலாம். வந்துவிட்டேன் தொடங்குவோமா? இன்றைக்கு சொல்லக்கூடாது, என்னாலும் லேட்டா.
இந்த உருட்ட சிந்தனை நிறைய வந்தது, சமய சிந்தனைகளுக்குள்ள எல்லாம் நிறைய வந்தது. ஆனா அந்த இன்னும் ஒரு புதிய உறவோட காய்ச்சி கொண்டு வரைக்குள்ள நான் அதை அவரை குழப்பக்கூடாதுன்னு போட்டு நான் கதைக்க நிப்பாட்டி கேட்டுக்கொண்டே வந்தேன். நான் அடுத்த வாரம் அதை தொடர்வோம். இப்போது நாங்கள் பெற்ற தெய்வத்துக்குள் ஆயத்தமாகவும். யாரு வேறு யார்? அட்சயா, நகுல், வேறு யார் இருக்கீங்களே? மிலானி என்ன தலைப்பு இன்றைக்கு பெற்ற தெய்வம்? தெரியல, ஆனா எனக்கு போனும் இல்ல, அது நான் வாசிக்க. ஏன் உங்களோட வீட்டை ஒரு தடவை எழுதுறது இல்ல? சரி, அது பாஸ். அதை விடுவோம். என்ன ஆர்வமா இருந்தார்கள், பிறகு காணல. சரி, என்னண்டா எஸ்டிடி குரூப்ல போட்டுட்டு தானே தலைப்பு? நீங்க பெரிய ஒரு குரூப் தலைப்பு வந்திருக்கு தானே? அது நேற்று பின்னேரமே வந்துட்டு, பின்னேரம் இல்லை, ஜெர்மனி நேரம் ஒரு 8:30க்கு போட்டாச்சு. நாகுல் சொல்லுங்க. Also எனக்கு ஆமும் இல்ல அசோவும் இல்ல, ரெண்டும் பிள்ளையான வார்த்தை. Also அன்று இப்பவும் அசோ சொன்னீங்க, அதுவும் பிள்ளை. அன்று சிறு வயதில் சொன்னேன். அன்று சிறு வயதில் எப்போதும் பெறும். அதாவது அந்த சிறு வயதில் பெற்றோருடன் வாழ்ந்த காலங்களில். நீங்க வாசிக்க வேண்டாம், தலைப்பு என்ன? அசோ. திருப்பியும் அசோ. அசோ இல்லாம சொல்லுங்க. அச்சியா சொல்லுங்க. அப்படி இருந்தா அதுவும் மணிப்புடன் ஓகே. தரணிகா சொல்லுங்க, என்ன தலைப்பு? நீங்க மியூட்ல இருக்கிறீங்க மாமா. யாரு? நான் ஒருக்க டக்குனோட காட்டலாமா? மியூட்ல இருக்கிறீங்க. காட்டுங்க. இன்னும் மியூட்ல இருக்கிறீங்க. ஓ மன்னிக்கோ, நான் இன்னும் மியூட்ல. சரி இப்ப சரியா மன்னிப்போட. ஓகே, தரணிகா சொல்லுங்க, அப்ப என்ன தலைப்பு இன்றைக்கு? உங்களையும் பார்க்குறேன் வழியால. தெரியாது. எஸ்டிடி குரூப்ல இப்போ இனி போட்டுறது பிரயோசனம் இல்லை. என்ன அதுலேயும் போட்டிருக்கிறோம், அதுவும் நேற்று வெள்ளணும். ஹட்சியா சொல்லுங்க. இப்போ நான் இப்போ சொல்லுவேன், நீங்கள் கூட சொல்லக்கூடாது. காரியம் குறை சொல்கிற மாதிரி இருக்குமா? இல்லையே, நீ தலைப்பை சொன்னா சரிதானே. பெற்றோரி தெய்வம் அது இல்லை. சிறு வயதுல பெற்றோருடன் வாழ்ந்த காலது அதெல்லாம் ஜென்ரலா ஒவ்வொரு கிழமையும் வரும். இப்ப கேட்கறது இந்தியான் தலைப்பு. அதுல இருக்கிற ஞாபகங்க அதை திருப்ப மீட்ட முடியாத ஞாபகம். அதுதான் இந்த நிகழ்ச்சியின் அர்த்தம். அது அல்ல. இது இன்றைக்கு என்ன தலைப்பு? சரி, பெரியாக்கிட்ட கேட்கல, தமிழ்கிட்ட கேட்கல, அவர் எழுதியல்ல. தமிழரை சொல்லுங்க, நீங்க என்ன தலைப்பு இன்றைக்கு? மறக்க முடியாமல் இன்று வரை உங்களுக்கு இருக்கிற ஞாபகத்தை ஒன்று எழுத சொல்லி. அதுதான் வளமையான தலைப்பு. அதான் எனக்கு தெரியும். அது தவறு. ஒன்று பெற முடியாத ஒன்றை எழுத. எனக்கு தெரியும். அந்த முந்தி வாழ்ந்த பெற்றோர்களுடன் இப்போது இழந்து இருக்கும் ஞாபகங்கள். தலைப்பு என்னடா இந்த முறை இது ஒன்று கிடைக்காது விட்டால், இப்ப வரையும் கிடைக்காவிட்டால் அதனை எழுத வேண்டும். வாய்ச்சி பார்த்துட்டியல என்ன? ஓகே, என்ன ஏன் ஆர்வங்கள் குறையுது? நான் எனிவே இன்றைக்கு இதை பற்றி தான் இன்றைக்கு தலைப்பு. இன்றைக்கு ஒரே அரும்பே வந்து எனிவே சிலவள சிறுவர் நிகழ்ச்சி இன்றையிலேருந்து இல்லாமல் போகும்போது இருந்து இணைந்து கலைப்போம் எல்லோருடையும். என்ன அப்போ இப்போதைக்கு அதை நிறுப்பாட்டுவோம். ஆர்வம் ஏன் குறையுது? குறைஞ்சால் நாங்கள் வேறு கடையை துறக்கலாம், இந்த தொழிலை விட்டுடலாம்ன்றதான் எண்ணம். சரி, எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், சிறப்பு. நாங்கள் நல்ல நடந்தோம், சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சம் தூரம் நடந்தோம். இப்போ அதை கதைச்சி பேசி கதைத்தால் எப்போவுமே ஒரு எங்களுக்கு களைப்பும் தெரியாது, தூரமும் தெரியாது. ஆகவே இனி இந்த முறையில் இருந்து ஒவ்வொருத்தரை சேர்ப்போம் எங்களோட. அவையே கொஞ்ச நேரம் கடந்துட்டு விடவேட்டால் கூட பரவாயில்லை. எங்களோட நாங்கள் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் நடக்க வேண்டாம், 10 நிமிஷம் எங்களோட இணைகிறவர்களை சேர்த்துக்கொள்வோம். இன்றைக்கு அதுலாமண்ட
அம்மா கூட்டிகிட்டு வந்தால் மிக ஆர்வமாகவும் வலும்போகமாகவும் தனக்கு இது பிடிச்சிருக்கேன்னும் இப்படி சந்தர்ப்பம் கிடைக்க இல்லை தனக்கு தனியே இருந்தால் பஞ்சியாக இருக்கும் பாறையிலேண்டா இருக்குது. அப்போ நாங்கள் இன்றையிலிருந்து இது விலங்கிலேண்டா திருப்பி கேளுங்க, ஒரு வேலை சேர்ப்போம். முயற்சி செய்வோம். எப்படி எங்களோட பிள்ளைகள் திருமணமாகி ஆக்களை கொண்டு வர போய் நம்ம வீட்டை சேர்ப்போம். நாங்கள் ஒவ்வொருத்தரும் சேர்ப்போம். இது ஒரு சவாலாக எடுப்போம். சரியா? தமிழ் வாழாட்டியும் பரவாயில்லை, ஈழம் கிடைக்காட்டிலும் பரவாயில்லை, நாங்கள் நட்புக்களை ஒரு நடைக்காகவாவது சேர்ப்போம். சரியா? இன்றைக்கு ஹோம்ஒர்க் பிடிச்சதா எல்லாருக்கும்? இளையவர்களுக்கும் அதே கண்டிஷன் தான். இப்போ மிலானி நடக்காமலே இருக்கிறீங்க. இன்னைக்கு அப்பப்பாட துவசமா? அப்பம்மாட துவசம். அப்போ அப்பம்மா இவ்வளோ கவலைப்பட்டிருப்பா, பேத்தி வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு. எனக்கு வெளியில் ஒரு 10 நிமிஷம் எங்களோட நடந்து அந்த முந்திரிய பழ தோட்டத்தை காட்டாட்டியும் பரவாயில்ல, பக்கத்து வீட்டு அந்த குட்டி நாயையாவது காட்டிட்டு வந்திருக்கலாம்ன்று. அதே மாதிரி இனிமேல் அடுத்த வாரம் ஒரு நண்பரை நாங்கள் சேர்த்துக்கொண்டு இறங்க போகிறோம். சரிதானே? அது இறங்கத்தான் வேணும். அது களத்தில் இறங்க போகிறோம், படியில் இறங்குற இல்லை. என்னது ரஜினி, இந்த நிலையே வித்தியாசமாக இருக்குது. யூனிவர்சிட்டி பரீட்சை பெறுபவர்களை பார்த்து கொண்டு வந்த மாதிரி கிடந்தது எனக்கு. அப்போ இண்டையிலிருந்து தொடங்கினோம்டா பிறகு சனிக்கிழமை இரவு கேட்குறேன் இல்லை அண்டி வாரியலையண்டு நாளைக்கு வர வேலை இல்லை, சும்மா யாரும் வேணும் கூட போலே. இன்னையிலேருந்தே கதைச்சு 2, 3 நாள் 5 நாள் கதைச்சு நேரங்களை உருவாக்கி இப்போ எல்லாம் குளிர் குறைஞ்சிட்டுது. உண்மையில் இப்போ ஓகே 2 டிஷர்ட் போட்டிருக்கணும், இதுக்கு மேலே சும்மா ஜாக்கெட் தான் போட்டிருந்தேன். நான் ஜாக்கெட்டும் இல்லை, அது ஒரு ஃபுல்லோவர் மாதிரி ஒன்று தான் போட்டு. நான் ஒரு பயம் இருந்தது, ஆனால் இல்லை, காற்றடிக்குது. ஆனால் வெக்க கூட்டிக்கொண்டு போகுது. இதே லண்டனில் 12 நாள் கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் மேயில் இருக்கக்கூடிய காலநிலை என்ன 12 பாகைன்றது. ராஜினி அவர்களும் இங்கே நடந்து கொண்டு தொகுப்பு செய்கிறத நாங்கள் இனி வளர்த்து கொள்வோம். இப்போ நீங்கள் சொன்னீங்க மிலானிக்கு இப்போ பாமுகத்தாலான்னு இவ்வளவு தூரம் வந்துனாங்கன்னா இனி அடுத்த கட்டத்துக்கு பாயணும். சிவாஜினி அவர் சொன்னார் தானே, இந்த தரையில் நடக்க போர் அடிக்குதான், நான் தான் மலையில் நடக்கத்தான் ஆசையாக இருக்குது. இப்போ ஒரு மேலே தாண்டி 2வது மேலே நடக்கிறோம். இதுதான் வாழ்க்கை. சும்மா டாக்டர்கிட்ட ராந்தவ், டாக்டர்கிட்ட டெர்மின், டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட், அடுத்து ஒரு பிளட் டெஸ்ட் வருது, அடுத்து ஒரு கண் டெஸ்ட் வருது, அதுக்கு அடுத்த காலில் ஒரு பிரச்சனை. இதுதானே வாழ்க்கை. இதுக்குத்தானே எங்கட அம்மா அப்பா வைத்து வளர்த்தாங்க. நான் நேற்றை கூட சொன்னேன், நல்ல இல்லை ஒரு திடீரென்று ஒரு டீச்சரோட, நல்ல டீச்சர், வயதான டீச்சர், ராகவிக்கு படிப்பித்தவர், அவரோட ஒரு 5-10 பேர் இருந்து கதைச்சு கொண்டு இருந்தாங்க. அப்புறம் நான் போய் நுழைஞ்ச போது கதைச்சிட்டு இந்த சந்தோஷத்தை கொண்டு வரைக்கல இதே கேள்வி கேட்டேன். உங்கள்கிட்ட கேட்டது, உங்களுக்கு கூட டேர்மின் உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸ் எங்கே வருதுண்டு கண்ணீரமாக யோசிக்கணும். அது உங்களுக்கு மனசுக்குள்ளே தெரியுது இல்லை டாக்டர் தானுண்டு ஓமண்டுச்சுனா. ஏன் டாக்டர் வெளியில் அகட்டுங்க, பிளட் டெஸ்ட்டுக்கு வேற இல்லையா, நான் விருப்பனையாக வேறு நீர் கூப்பிட தேவையில்லைன்னு மாறி சவால் விடுங்க. இப்போ இவ்வளவு கதைக்கிறேன், நானும் தானே உட்பட்டேன், நானும் தானே இதே காலத்துக்கு நிற்கிறேன். நான் உபதேசம் செய்ய இல்லை, ஏன்னா நான் நடக்கிறது கூட காணாது. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 400 கலோரி எரிக்க வேணும், 7 நாளும் செய்ய வேணும். அந்த நிலைக்காக என்ன அடுத்த கட்டத்துக்கு பாயிரத்துக்கும் முயற்சிக்கிறேன். சிவாஜினி அவர்கள் 2வது அடுத்த மலைக்கு போகிறத சொன்ன மாதிரி. சரிதானே? சரி, ஓகே. ஆகவே இன்றையிலிருந்து இந்த வீட்டு வேலை நீங்கள் விட வெட்டிட்டீங்க. அப்போது இனி என்னென்ன நடந்து கொண்டு சிந்தனை சொல்றதுக்காண்டி தான் உங்களை வைத்து கதைத்திருந்தோம். நடந்து கொண்டு டேவிட் அவர்களை வாருங்கள், உங்கள் சிந்தனை தாருங்கள், இவ்வளவு தானே கதை. அப்போ அந்த மொபைலுக்கு இவங்க டாட்டா போட்டுக்கொண்டு வாங்கும். ஒரு 5 யூரோ போட்டால் 3 கிழமைக்கு ஓடும். என்ன அது ஜூம் பாவிக்கத்தானே டேட்டா வேணும் எங்களுக்கு. சரிதானே? ஓகே, அதை பார்த்துக்கொள்ளும். நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இருங்கோ, பெற்றோர் தெய்வத்துக்குள் போ.